காலை நேர பிரதான செய்திகள். செய்திகளின் ஊடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். வரலாறு காணாத வருமானம், புதிய இலக்கை எட்டிய இலங்கை போக்குவரத்து சபை. யாழில் 3 மாத குழந்தைக்கு நேர்ந்த துயரம். பேச்சுவார்த்தைகளை தொடர ஈரான் தயார், பெசஸ்கியன் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கடந்த 9ஆம் தேதி முதல் நேற்று வரையிலான 5 நாட்களில் மட்டும் இலங்கை போக்குவரத்து சபை 600 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக வருமானத்தை ஈட்டி சாதனை படைத்துள்ளது. சித்திரை புத்தாண்டு விசேட போக்குவரத்து சேவையின் கீழ் கடந்த 11ஆம் தேதி மாத்திரம் 213 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் சஜீவ கனகரத்ன தெரிவித்துள்ளார். தூர இடங்களில் இருந்து மீண்டும் கொழும்பு நோக்கிய பேருந்து சேவைகள் நாளை பிற்பகல் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளன. இந்த விசேட போக்குவரத்து சேவை எதிர்வரும் 21ஆம் தேதி வரை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் என தெரிவித்தார். யாழில் பால் குடித்துவிட்டு உறங்கிய 3 மாதங்கள் நிரம்பிய பெண் குழந்தை திடீரென உயிரிழந்தமை உறவினர்களை பெரும் துயரத்தில் ஆழ்த்தியுள்ளது. கோப்பாய் மாத்தி அம்மன் கோவில் வீதி பகுதியைச் சேர்ந்த கஜேந்திரன் கர்சா என்ற குழந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளது. இது குறித்து மேலும் தெரிய வருகையில், குறித்த குழந்தையின் தாயார் நேற்று அதிகாலை 3 மணியளவில் பாலூட்டியுள்ளார். அதன் பின்னர் காலை 6 மணி அளவில் குழந்தையை பார்த்த வேளை மூக்கினால் பால் வெளிவந்த நிலையில் குழந்தை விரைத்த நிலையில் காணப்பட்டது. இதன்போது குழந்தையை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார். நிமோனியா காரணமாக குழந்தை உயிரிழந்ததாக உடல் கூற்று பரிசோதனைகளில் தெரிய வந்துள்ளது. இனி வெளிநாட்டு செய்திகள். அமைதி பேச்சுவார்த்தைகளை தொடர ஈரான் தயாராக இருப்பதாகவும், தர்க்க ரீதியான விவாதங்கள் மற்றும் ராஜதந்திரமே சிக்கல்களை தீர்ப்பதற்கான தங்களின் விருப்பமான வழி எனவும் அந்நாட்டின் ஜனாதிபதி மசூத் பெசக்கியன் தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மெக்ரானுடன் நடத்திய உரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அச்சுறுத்தல்கள், அழுத்தங்கள் மற்றும் இராணுவ நடவடிக்கைகள் எதற்கும் உதவாது என்று குறிப்பிட்ட அவர், இத்தகைய போக்குகள் அமெரிக்கா தானாகவே உருவாக்கி கொண்ட சிக்கல்களை மேலும் மோசமாக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த இரவு 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.